இந்த 20வது குரூப்புங்க. இந்த குரூப் ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த நம்பர் கூட பாருங்கள், ரவுண்ட் நம்பர் 20. ரொம்ப சுவாரஸ்யமான குரூப்பு. நிறைய இடத்துல நீங்கள் இந்த வார்த்தைகளை நிறைய யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த பேட்டர்னை V1 V2 V3 குறிப்பாக V2 and V3 பேட்டர்னை நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க. மிகப்பெரிய அளவில் இது உங்களுக்கு பயன்படும். V2 V3 V4 V5 எப்பயுமே நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு ING சேர்ப்பீங்க V4, ஒரு SS சேர்ப்பீங்க. V1 V4 V5 வந்து நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஆனால் V2 V3க்கு தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுவோம். அந்த தப்பை குறைக்கிறதுக்கு இந்த குரூப் வந்து நல்ல வகையில் பயன்படும். இந்த குரூப்பில் நம்ம மொதல் வார்த்தைக்கு போகலாம். இந்த மொதல் வார்த்தை வந்து பிரேக்குங்க. பிரேக், BREAK, பிரேக். இந்த பிரேக் அந்த காருக்கு போகிற பிரேக் இல்லைங்க. காரில் உள்ள பிரேக் வந்து BREAKE, ரெண்டும் ஒரே மாதிரி தான் உச்சரிப்பீங்க. இது BREAK மாரி தான் BREAKயும் உச்சரிப்பீங்க. ஆனால் அந்த பிரேக் வந்து தடை செய்யறதுக்காக பிரேக் பண்ணுறது. இந்த பிரேக் இல்லை, உடைக்கிறது, சரிங்களா, கேப் விடுறது, அந்த பிரேக் BREAK பிரேக். ஏன்னா இதுதான் வினைச்சொல் செயல் வார்த்தை. இந்த பிரேக்கை பார்க்கலாமா? பிரேக், broke, broken, breaking, breaks. again break உடைக்கிறேன், broke உடைத்தேன், broken உடைத்து, breaking உடைத்து கொண்டு, breaks உடைக்கிறது, உடைக்கிறான், உடைக்கிறாள். again break, broke, broken, breaking, breaks. ஏன்னா இந்த பேட்டர்னை குரூப் 20ல் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு குரூப்பாக நம்ம பண்ணியிருக்கிறது, வகையாக பண்ணியிருக்கிறது காரணமே என்னென்னா இந்த பேட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எப்படி பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன் வருதோ V2 V3 உன்னிப்பாக கவனிங்க. இந்த 5ல் V2 V3 தான் உங்களுக்கு பெரிய தலைவலியை கொடுக்குற செலவாட்டி. அதே சமயத்தில் உங்களுக்கு தப்பை கரெக்ட் பண்ணுறது இதுதான். இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வாக்கியம் கரெக்டாகிடும். ஸோ பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன், பிரேக்கிங், பிரேக்ஸ். ஸோ இதோட 2வது வார்த்தையை நம்ம பார்க்கலாம். இந்த குரூப்போட 2வது வார்த்தையை பார்க்கலாம். அந்த பேட்டர்ன் எப்படி ஃபாலோ ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அந்த 2வது வார்த்தை வந்து சூஸ், CHOOSE. பாருங்க, சூஸ், CHOOSE. ரொம்ப கவனமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக ஸ்லிப் ஆகிடுவாங்க. அங்கே பாருங்க, பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன் போட்டிங்களா, சூஸ், சோஸ், CHOSE. அந்த ஒரு ஓவை கட் பண்ணுறோம். அங்கே பிரேக் வந்து BREAKவை BROKன்னு ஓ போட்டிங்களே, அதே மாதிரி ஓ தான். இங்கே ஒரு ஓவை கட் பண்ணுறோம். CHOOSE, சூஸ், தேர்ந்தெடுக்கிறேன். சோஸ், CHOSE, சோஸ், தேர்ந்தெடுத்தேன். பார்த்தீங்களா, தேர்ந்தெடுத்து ஒரு ஓ கட் ஆயிடுச்சு. அப்புறம் பாருங்கள், சூசன். அங்கே ப்ரோக்கன் சொன்னீங்களா, இங்கே சூசன். பாருங்கள், அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா? பாருங்கள், அந்த மெத்தட் ஃபாலோ ஆகுதா? சோசன், சூசன்னு சொல்லக்கூடாது, சோசன். சூஸ், சோஸ், சோசன். ஏன்னா ஒரு ஓ தான் இருக்குது. CHOSEN, சோசன். சோசனா தேர்ந்தெடுத்து. அப்புறம் சூசிங், தேர்ந்தெடுத்து கொண்டு. அப்புறம் சூசஸ், தேர்ந்தெடுக்கிறது, தேர்ந்தெடுக்கிறான், தேர்ந்தெடுக்கிறாள். சொல்லலாமா? சூஸ், தேர்ந்தெடுக்கிறேன். சோஸ், தேர்ந்தெடுத்தேன். சோசன், தேர்ந்தெடுத்து. சூசிங், தேர்ந்தெடுத்து கொண்டு. சூசஸ், தேர்ந்தெடுக்கிறது, தேர்ந்தெடுக்கிறான், தேர்ந்தெடுக்கிறாள். ஸோ கட்டாயமாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது வேண்டாம் அது வேணுமோ, அது வேண்டாம் இது வேணுமோ, ஏதோ ஒன்றத்தை செலக்ட் பண்ணுவோம், ஏதோ ஒன்றத்தை சூஸ் பண்ணுவோம். இந்த சூஸுங்கிற வார்த்தையை எப்பயுமே சூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால் டெஃபினட்டாக இந்த வார்த்தையோட 5 ஃபார்மை எந்த காரணத்தை முன்னிட்டும் தப்பு பண்ணிட வேணாம். இந்த 5 ஃபார்மில் தான் 20 வாக்கிய அமைப்புகளுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த 5 வார்த்தைகளும் இருக்குது. ஸோ இந்த 2 வார்த்தைக்கு அப்புறம் 3வது வார்த்தையாக இந்த குரூப் நம்பர் 20ல் நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஃப்ரீஸ், உறைஞ்சு போகிறதுங்க. FREEZE. பாருங்கள், FREEZE. இதை யூஎஸில் வந்து FREEZEம்பாங்க. இந்த இசட்டை ஜீன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் யாராவது ஏதாவது பேசி ஜீன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அமெரிக்கன் வே ஆஃப் டாக்கிங்கில் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. FREEZE அப்படிங்கிறது பிரிட்டிஷ் வே. ஃப்ரீஸ்னால் உறைஞ்சு போகிறது, உறையிறது. ஃப்ரீஸ், உறைந்தே. பாருங்கள், உரைகிறேன். ஐ ஃப்ரீஸ்னால் நான் உரைகிறேன். இந்த ஃப்ரீஸ் வந்து ஃப்ரோஸாக மாறுது. பாருங்கள், இந்த பேட்டர்னில் ஓவாக மாறுதா, பிரேக் ப்ரோக்காக மாறிச்சா, அதே மாதிரி இந்த பேட்டர்னில் ஃப்ரீஸ் வந்து ஃப்ரோஸாக மாறுது. FROZE. அந்த 2 ஈயை கட் பண்ணிவிட்டு ஒரு ஓவை போட்டாங்க. FROZE. அப்புறம் ஃப்ரோசன். அங்கே ப்ரோக்கன்லாம் வந்தது பார்த்தீங்களா, அதுமாரி ஃப்ரோசன். இப்போ பாருங்கள், FROZEN ஃப்ரோசன். அப்புறம் ஃப்ரீசிங், அப்புறம் ஃப்ரீசஸ், அப்புறம் ஃப்ரீசிங், அப்புறம் ஃப்ரீசஸ். இப்போ சொல்லலாமா தமிழ்ல? ஃப்ரீஸ், உரைகிறேன். ஃப்ரோஸ், உறைந்தேன். ஃப்ரோசன், உறைந்து. ஃப்ரீசிங்,
உறைந்து கொண்டு, freezes உறைகிறது, உறைகிறான், உறைகிறாள். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வார்த்தையை பாருங்க. freeze, froze, frozen, freezing, freezes. எப்படி பார்த்தீங்க? choose, chose, chosen, choosing, chooses மாதிரி இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க. இந்த 3 வார்த்தைக்கும் உள்ள ஒற்றுமையை உங்களால் பார்க்க முடியும், உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக தவறு மட்டும் இந்த V1லேருந்து V5 வரலும் பண்ணாதீங்க. சந்தேகம் இருக்குது தரவா இல்லைன்னா திருப்பி போய் இந்த வீடியோ பார்த்து இந்த குரூப்பை திருப்பி பாருங்கள். மொதல் குரூப் 1லேருந்து குரூப் 20 வரலும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் பார்க்கலாம். திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த தப்பு வராமல் தடுக்கப்படும். தப்பு இல்லாமல் நீங்கள் சரியாக பண்ணுவீங்க. இந்த ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ 4வது வார்த்தையா இந்த குரூப் 20 வகை 20ல் நம்ம பார்க்க போகிற வார்த்தை அற்புதமான வார்த்தைங்க. நான் இதான் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நான் இப்போ நம்ம எல்லாரும் எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். யாருக்காவது இது பண்ணலைன்னாக்க தலையை வெடிச்சு போடும். ஒன்றும் இல்லைங்க, ஸ்பீக். இதோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஐ ஸ்பீக். நான் பேசுகிறேன்ல, நான் பேசுகிறேன். SPEAK. வா, அங்கே பிரேக் பார்த்தீங்க, இப்போ ஸ்பீக் பார்க்க நீங்களே சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்பீக், ஸ்போக். அங்கே பார்த்தீங்களா பிரேக், ப்ரோக்கன் பார்த்தீங்களா? ஸ்பீக், ஸ்போக். அங்கே ப்ரோக்கன் பார்த்தீங்களா? இங்கே ஸ்போக்கன். அவ்வளோதாங்க. ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், ஸ்பீக்கிங், ஸ்பீக்ஸ். பாருங்கள், ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா நான் ஆங்கிலம் பேசுகிறேன். ஸ்பீக் பார்க்கலாமா? ஸ்பீக் பேசுகிறேன், ஸ்போக் பேசினேன், ஸ்போக்கன் பேசி, ஸ்பீக்கிங் பேசிக்கொண்டு, ஸ்பீக்ஸ் பேசுகிறது, பேசுகிறான், பேசுகிறாள். எவ்வளோ அருமை பாருங்கள், எப்படி அருமையாக வருது பாருங்கள். ஐ ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், ஸ்பீக்கிங், ஸ்பீக்ஸ். இந்த 5 வார்த்தை அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் தெரியும். நிறைய பேர் என்ன பேர் சொல்லுவாங்க? ஸ்போக்குன்றுவாங்க. அப்படி சொல்லிடக்கூடாது. ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், ஐ ஹவ் ஸ்போக்கன்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க, பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறது. இந்த V1லேருந்து V5 வரலும் உள்ள 5 வடிவங்களை நீங்கள் மறந்துடாமல் பக்காவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்பீக், ஸ்போக் இல்லை, ஸ்பீக், ஸ்போக்கன். அப்போ என்ன வரும்? ஐ ஸ்பீக், ஐ எம் ஸ்பீக்கிங் வரும். ஐ ஹவ் ஸ்போக்கன் தான் வரும். ஐ ஹவ் ஸ்போக் எந்த காரணத்தை முன்னிட்டு சொல்லிட்டாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அது சொல்கிறது தப்பு. ஸ்போக்கன், ஐ ஹவ் ஸ்போக்கன், ரைட்? ஸோ இந்த 4 வார்த்தைகள் நம்ம பார்த்துட்டோம். நம்ம 5வது வார்த்தையாக குரூப் 20, இந்த 20ல் பார்க்க, இந்த அதிமுக்கியமான குரூப் 20ல் பார்க்க போகிற வார்த்தை, இந்த 20வது வகையில் நம்ம 5வது வார்த்தையாக பார்க்க போகிற வார்த்தை வந்து ஸ்டீல். STEAL, ஸ்டீல். இதில் உங்களுக்கு ஒரு இது வரலாம், சந்தேகம் வரலாம். STEELலும் ஸ்டீல் தான். எஃகு, இரும்பு சொல்லுவாங்க இல்லையா, உலோகம். அதுவும் ஸ்டீல் தான், இதுவும் ஸ்டீல் தான். ரெண்டும் ஒரே மாதிரி தான் உச்சரிக்கணும். அதே சமயத்தில் அது வந்து பெயர்ச்சொல் எஃகுங்கிறது. இது வந்து திருடுறது, திருடுதல் அப்படின்னா திருடிட்டேன், திருடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமல் அவன் பொருளை எடுக்கிறது, அந்த திருடுறது தான் ஸ்டீல். STEAL. இந்த STEAL 5 வடிவங்களாக இருக்குது நமக்கு தெரிஞ்சது. V1, V2, V3, V4, V5. ஸ்டீல், ஸ்டோல், ஸ்டோலன். இதுக்கு முன்னாடி ஸ்பீக் பார்த்தீங்க இல்லையா, அதே பேட்டர்னில் தான் வருது. ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன் மாரி. ஸ்டீல், ஸ்டோல், ஸ்டோலன், ஸ்டீலிங், ஸ்டீல்ஸ். ஸோ இந்த குரூப்பில் அருமையாக சூஸ் பண்ணிங்க, பிரேக் போட்டிங்க. எல்லாமே இதுக்கப்புறம் இது ஸ்டீல் வர்றதும் அதே மாதிரி வரணும். அதுக்காக தான் இது 20வது வகையில் ஒரு வகையாக குவிக்கப்பட்டிருக்கு. ஸ்டீல், ஸ்டோல், ஸ்டோலன், ஸ்டீலிங், ஸ்டீல்ஸ். எகெயின் ஸ்டீல் திருடுகிறேன், ஸ்டோல் திருடினேன், ஸ்டோலன் திருடி, ஸ்டீலிங் திருடிக்கொண்டு, ஸ்டீல்ஸ் திருடுகிறது, திருடுகிறான், திருடுகிறாள். எகெயின் V1லேருந்து V5 வரையிலும் ஒவ்வொரு நம்ம வகையிலையும் நம்ம சொல்லிட்டு வர்றது தான். இந்த 5ஐயும் நீங்கள் தவறு இல்லாமல் நீங்கள் உச்சரிக்க கற்றுக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது வேர்ட்ஸ்னால். ஸ்லோ டவுன் பண்ணுங்கள், போங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். குரூப் 1லேருந்து குரூப் 20 வரலும் எந்த குரூப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னொரு வாட்டி பார்க்கணுமோ பாருங்கள். ஸோ இதில் இத்தனை வார்த்தை பார்த்துட்டோம். அடுத்த வார்த்தை இந்த குரூப் 20ல் நம்ம பார்க்குற வார்த்தை வேக், WAKE. வேக்குனா எழுந்திருக்கிறது. வேக் அப் அப்படின்னா காலையில் எழுந்திருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வேக், எழுந்திருக்கிறது வேக். இப்போ வேக், வோக், வோக் அப்படின்னு பிரிட்டிஷ் ஸ்டைலில் சொல்லணும்னா, பிரிட்டிஷ் மெத்தடாலில் சொல்லணும்னா வேக், வோக், வோக், வேக்கிங், வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வகையில் இது 20ல் வந்திருக்கிறது அமெரிக்கன் மெத்தட் ஆஃப் சேயிங். இப்போ யூஎஸில் எப்படி சொல்லுவாங்கன்னா வேக், வோக், வோக்கன். இப்போ நீங்கள் ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன் சொன்னீங்க இல்லையா, அதே தான் அது. வேக், வோக், வோக்கன், வேக்கிங், வேக்ஸ். எழுகிறேன் இப்படி சொல்லாமா, எழுகிறேன், வேக், வோக் எழுந்தேன், வோக்கன் எழுந்து, வேக்கிங் எழுந்து கொண்டு,
வேக்ஸ் எடுக்கிறது, எடுக்கிறான், எடுக்கிறாள். எகெயின் இந்த வேக், ஓக், ஓக்கன், வேக்கிங், வேக்ஸ் வந்து கட்டாயமாக நீங்கள் தப்பு இல்லாமல் சொல்லணும். இன்கேஸ் வேக், ஓக், ஓக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அது பிரிட்டிஷ் மெத்தடில் சொல்கிறது, அது தப்புன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், அதுவும் கரெக்டு தான். அதனால் வேக், ஓக், ஓக்காக இருக்கலாம், வேக், ஓக், ஓக்கனாகவும் இருக்கலாம். எகெயின் வேக்குன்னா எடுக்கிறது. ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த வார்த்தை, கடைசி வார்த்தை இந்த குரூப்பில் என்னென்னா ஷைன், SHINE. ஷைன்னா ஒளிருதல், மின்னுறது சொல்லுவாங்கள்ல, மினுக்கிறான்டா அப்படிம்பாங்கள்ல. ஷைன்னா மினுக்கிறது. நான் மினுக்கிறேன், நான் ஒளிர்கிறேன். அப்போ ஷைன், ஷோன், ஷோன் பார்த்துங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். SHINE ஷைன், இந்த ஐ வந்து ஓவா மாறும். SHONE ஷோன். இன்னொரு வார்த்தை ஷோன், SHONE ஷோன், ஷைன். நான் ஒளிர்கிறேன், நான் ஒளிர்ந்தேன். இந்தியா ஷைன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்தியா ஒளிர்கிறது பாருங்கள். ஷைன், ஷோன், ஷோன், ஷைனிங், ஷைன்ஸ். ஒளிர்கிறேன், ஒளிர்ந்தேன், ஒளிர்ந்து, ஒளிர்ந்து கொண்டு, ஒளிர்கிறது, ஒளிர்கிறான், ஒளிர்கிறாள். ஷைன், ஷோன், ஷோன், ஷைனிங், ஷைன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான குரூப் இந்த 20ங்க. எவ்வளோ ஒரு 7 வாரத்துக்கு மேலே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏன்னா அடிக்கடி இந்த பேட்டர்னில் நீங்கள் நிறைய வார்த்தை பயன்படுத்துவீங்க. அதனால் இந்த பேட்டர்னை திருப்பி திருப்பி இந்த குரூப்பை திருப்பி திருப்பி ரிவிசிட் பண்ணுங்கள். நீங்கள் தரவாகிற வரலும் ரிவிசிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 5 வார்த்தையை தான், இந்த 5 வடிவத்தை தான் 20 வாக்கிய அமைப்பில் திருப்பி திருப்பி போட போகிறீங்க. கட்டாயமாக இந்த குரூப்பை ஒரு கண்ணு வச்சுங்க. ஏதாவது லைட்டாக சந்தேகம் வந்தாலும் நீங்கள் திருப்பி போய் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். சரிங்களா? 20 குரூப் முடிஞ்சது. இன்னொரு 3 குரூப் இருக்குது. 20 குரூப். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 20 குரூப்பு நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஏகப்பட்ட வார்த்தை பார்த்துருக்கோம். இப்போ 21வது குரூப் வகைக்கு நம்ம போகலாம்.